வணக்கம். ஷாயனம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் என்ன நினைப்பு கோயிலுக்கு போனால் நாம் மட்டும் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் வேண்டும் போது இப்படி வேண்டி பாருங்கள். உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும் நாளும் பொழுதும்னு வேண்டி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். சரி, வாராகி அம்மனை சிலையாக வைத்து வீட்டில் வழிபட வேண்டுமா, இல்லை ஃபோட்டோ வைத்து வழிபட வேண்டுமா, எப்படி வழிபடுவது, இப்படித்தான் வழிபட வேண்டுமா, ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கின்றதா, இல்லை அதை வீட்டில் வைத்து வழிபடலாமா? ஏன்னா வராகி அம்மனுடைய உருவம் பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலை சில பேருக்கு ஏற்படும். அதனால் அந்த உருவம் வைத்து வீட்டில் வழிபடலாமா என்ற எண்ணம் சில பேருக்கு தோன்றும். நீங்கள் படம் வைக்க வேண்டாம், ஃபோட்டோ வைக்க வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுன்னா எதுவுமே வேண்டாம். ஒரு அகல் விளக்கு, ஒரு தீபம், 2 திரி போட்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எங்கே போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு காட்டிலேயே போய் உட்காந்து ஒரு தீபம், ஒரு திரி போட்டு 2 திரி போட்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வராகி அம்மனை மனதார நினைத்து, அம்மா நான் உன்னை மனசார நினைக்கிறேன், உனக்கு என்னோட அருள் வேணுமா அப்படின்னு நினச்சி இருகரம் கூப்பி அவளை கும்பிட்டு பாருங்க. ஏமா கூப்பிட்டேன்னு சொல்லி ஓடி வருவா அந்த தாய். நாம் பொதுவாக எல்லாருமே கன்னிமார் வழிபாடு பண்ணுவோம். அந்த கன்னிமார் வழிபாடு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வளமும் பொருளும் செல்வமும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும். பற்றில்லாமல் வாழும்போது நிச்சயமாக அவள் மீது நமக்கு பற்றுதலை ஏற்படுத்தி கொடுப்பாள் வாராகியம்மன். வாராகியம்மனை பிடிச்சிட்டாலே போதும், அவ பார்த்துப்பா எல்லாத்தையுமே. ராமேஸ்வரத்தில் இருந்து காசி வரைக்கும் அவ பார்த்துப்பா. ராமேஸ்வரத்துக்கு சில பேர் போயிருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் அதை சூக்ஷ்மமாக உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. சில பேர் தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். சில பேர் ராமேஸ்வரம் போனவங்க, தனக்கு சம்பந்தப்பட்டவங்க, தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, தன் மீது அன்பு வைத்திருக்கிறவங்க, தன்னை மனசார நினைக்கிறவங்க, தன் கூடவே வாழணும்னு நினைக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்களையெல்லாம் மனசில் ஒரு நிமிடமாவது நினைத்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வார்கள். நாமும் அப்படியே நினைப்போம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று. வாராகி அம்மனை நினைத்து கொண்டு இப்படி நினைத்து பாருங்களேன், அனைத்தும் நன்றாக இருக்கும். ஷாயனம்.